எங்கள் கல்லூரிக்கு பரம்பரையாக உதவி செய்த அமுதரவிதான குடும்பமும் அவரது உரிமையாளர்கள் அவர்களது திருமணி அவர்கள் செல்வி அவரது சகோதரர்களை வரவேற்பதில் நான் மகிழ்ச்சியை பெறுவதை கொண்டு வருகிறேன். அதே நேரத்தில் எங்கள் முன்னாள் ஆசிரியரையும் கருசாமி செல்லம்மா அவர்களின் புகழ்களில் சார்பில் அதிபர் பொருளாதாரங்களை வரவேற்பதில் நான் மகிழ்ச்சியடைகிறேன். அதுடன் அவரது அழைப்போடும் கணக்கோடும் எங்களுக்கு மிக முக்கிய இந்த மைதான விருத்திக்கு மிக முக்கிய உதவியாக இருந்ததென்றும் அவரை நாம் வரவேற்பதில் பெருமை அடைகிறேன். அத்துடன் இங்கு வருகை தந்திருக்கும் எமது பழைய மாணவர்கள், உபசமிசாளர் மற்றும் கல்லூரி அதிபர்கள், நலன்பிரிந்திகள், பெரியோர்கள், அபிவிருத்தி சங்க உறுப்பினர்கள் யாரையும் வரவேற்பதிலும் அத்துடன் இங்கு வருகை தந்தோ தராவிட்டாலும் இங்கு எங்கள் பழைய மாணவர் சங்கங்களாகிய ஐக்கியராஜ்யம், கனடா, ஆஸ்திரேலியா, பிரான்ஸ் போன்ற வெளிநாட்டில் உள்ள பழைய மாணவர் சங்கங்கள் பிரதிகளை வரவேற்பதில் நான் பெருமையடைகிறேன். மனமணியரை உங்களுக்கு யாரையும் வரவேற்பதில் பெருமை மோட்சி. வணக்கம். வேண்டுகோளை ஏற்று நமது வேறு விடயங்களை கருத்தில் கொள்ளாது இங்கு வருகிறது பிரதம விருதுகளாக கலந்து கொண்டிருக்கும் எமது மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ சரவணவான் அவர்களுக்கும் மற்றும் என்னை இங்கு இவ்விழாவை நடத்துவதற்கு சகல ஒத்துழைப்பும் தந்து என்னுடன் இம்மைதானத்தை பாடுபடுத்துவதற்கு பார்த்துக் கொண்டிருக்கும் நமது அதிபர், மதிப்புக்குரிய அதிபர் திருவான ஸ்ரீகாந்தன் அவர்களுக்கும் கனடா பழைய மாணவர் சங்கம் சார்பாக பங்கு பெற்றுக் கொண்டிருக்கும் திரு யோகலிங்கம் விக்டோரியன் திருமதி மகாராணி யோகலிங்கம் அவர்களுக்கும் கவுனோ விருந்தினர்களாக வந்துள்ள நமது முன்னாள் அதிபர்கள் விக்டோரியன் சந்திரபாலன் திருமதி அருந்தவச்செல்வி வேலுப்பிள்ளை அவர்களுக்கும் அப்புத்துறை இராணியார் குடும்பம் சார்பாக வந்துள்ள விக்டோரியன் செல்வி நிர்மலா அப்புத்துறை அவர்களுக்கும் செல்லம்மா சித்த குடும்பம் சார்பாக வரவேற்கும் திருக்கான சோழாசன் அவர்களுக்கும் எமது நில அளவைகளுக்கும் நாம் உள்ளிட்ட ஓடுவாதை அமைப்பதற்கும் பலன்பாராது உதவி புரிந்த யாழ்ப்பாணம் பிராந்திய நில அளவை அத்தியட்சகர் திரு ச சிவராஜா அவர்களுக்கும் இங்கு இவ்வையா உபாதிபர் விக்டோரியா திரு சிவகுமார் அவர்களுக்கும் மற்றும் அயற்பாடுசாலை அதிபர்கள், பழைய மாணவர் சங்க உறுப்பினர்கள், பாடசாலை அபிவிருத்தி சங்க உறுப்பினர்கள், அபிவிருத்தி குழு உறுப்பினர்கள், பிரதி அதிபராக இருந்து மாற்றம் பெற்று சென்ற அளிப்புக்குரிய விக்டோரியன் திரு ஹைதராபாத் மற்றும் நலன் விருந்திகள், மாணவர்கள், ஆசிரியர்கள் எல்லோருக்கும் எனது காலை வணக்கம். இன்றைய நாள் எமது கல்லூரியின் வரலாற்றில் ஓர் பொன்னாளாகும். 1998ஆம் ஆண்டு எமது பழைய மாணவர்களின் மனதில் உதித்த 400 மீட்டர் ஓடுபாதை அமைக்கும் திட்டம் இன்று நிறைவேறி அதை கையளிக்கும் பாக்கியத்தை எனக்கு நடராஜ பெருமான் கொடுத்துள்ளார். இத்திட்டம் விக்டோரியன் சந்திரபாலன் அவர்கள் அதிபராகவும் பழைய மாணவர் சங்க தலைவராக மதிப்புக்குரிய விக்டோரியன் வே நாகராஜா அவர்களும், விக்டோரியன் திரு உதயசூரியன் அவர்கள் செயலாளராகவும், விக்டோரியன் நடராஜா அவர்கள் பொருளாளராகவும் இருந்த காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. அவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க கனடாவால் பழைய மாணவர்கள் பூரண ஒத்துழைப்பு வழங்க முன்வந்தார்கள். தொடர்ந்து வந்த பழைய மாணவர் சங்கத்தினர்களாலும் அதிபர்களினாலும் முன்னெடுக்கப்பட்டு எமது மதிப்புக்குரிய முன்னாள் அதிபர் திருமதி அருந்தவச்செல்வி வேலுப்பிள்ளை அவர்களும், உபாதிபர் திரு இந்திரராஜா அவர்களும், பழைய மாணவர் சங்க தலைவர் திரு உதயசூரியன், செயலாளர் திருமதி புனிதமணி, பொருளாளர் திரு சிவரஞ்சன் ஆகியோரது காலத்தில் அவர்களது விழா முயற்சியினால் கூடுதலான நிலங்கள் கொள்ளளவு செய்யப்பட்டன.
7/7/2002 அன்று 15 பிறப்பு நிலம் கனடா பழைய மாணவர் சங்கத்திடம் 360,000 ரூபாவும் சுக்கையா உதயார் சார்பில் டாக்டர் கல்லாமத்தம்பி 160,000 ரூபாவும் போட்டு கொள்வனவு செய்யப்பட்டது. 26/4/2004 அன்று 6 பிறப்பு நிலம் 3,50,000 ரூபாய் செலவில் கனடா பழைய மாணவர் சங்கம் மூலம் கொள்வனவு செய்யப்பட்டது. 30/4/2004 அன்று 6 பிறப்பு நிலம் 3,50,000 ரூபாய் செலவில் கனடா பழைய மாணவர் மூலம் கொள்வனவு செய்யப்பட்டது. 29/10/2005 அன்று 5 பரப்பு நிலம் 7 லட்சம் ரூபாய் செலவில் கனடா பழைய மாணவர் சங்கம் மூலம் கொள்வனவு செய்யப்பட்டது. கிழக்கு புறமாக 6 பரப்பு நிலம் அப்புத்துறை இராணியா குடும்பம் சார்பாக திரு ஆனா சதானந்த அவர்களால் இலவசமாக பொருத்தப்பட்டது. இந்நிலம் முதலில் அவர் இந்த நிலத்தை எடுத்து கொடுத்ததை தொடர்ந்துதான் மற்ற எல்லாம் வர தொடங்கின. 30/7/2011 அன்று எமது முன்னே குவித்தி இருக்கும் பொழுது 1.5 பரப்பு நிலம் எமது சங்க நிதியிலிருந்து 6 லட்சம் ரூபாவுடன் கனடா பழைய மாணவர் சங்கமிடம் பெற்ற 2 லட்சம் ரூபாய் சேர்த்து கொள்வனவு செய்யப்பட்டது. 4/7/2013 அன்று நிறுவனர் வழித்தோன்றலான டாக்டர் சிவசூர்யா, செல்வி சிவமலர் மயில்வாகனம், திருமதி சாம்பசிவம் ஆகியோரால் எமது பழைய மாணவர் சங்கத்திற்கு கொடுக்கப்பட்ட நிலத்தை விட்டு வந்த பணத்தில் அரைவாசி பணமான 11.5 லட்சத்துடன் எமது சங்க நிதியிலிருந்து 8 லட்சம் சேர்த்து கனடா பழைய மாணவர் சங்கத்தினர் 20 லட்சம் ரூபாய் பணம் உதவி பெற்று 40 லட்சம் ரூபாய்க்கு வாங்கப்பட்ட நிலத்தை 3ஆக பிரித்து ஒரு பகுதியை கொடுத்து 2.5 பரப்பு நிலமும் இன்னொரு பகுதியை 1.5 பரப்பு நிலமும் கொள்வனவு செய்யப்பட்டது. வாங்கப்பட்ட நிலத்தில் 3வது பகுதியான 1.5 பரப்பு நிலம் எமது சங்கத்தின் பெயரில் உள்ளது. இதை விட்டு பெரும் பணம் திரும்பவும் நிரந்தர வைப்பில் பெறுவதற்கு நாம் தீர்மானித்துள்ளோம். இந்த இரு நிலங்களை தலைநகர் நீண்ட கால முயற்சிகள் கடலவிக்காமல் போன நிலையில் பாடசாலை கட்டிட திறப்பு விழாவுக்கு அமைச்சர் வந்திருந்த போது நாம் உதவி கோரிய நிலையில் கௌரவ சந்திரகுமார் சாவு அவர்கள் எமக்கு உதவ முன்வந்தார். அவரது கோரிக்கையின் பேரில் பிரதேச சபை அங்கத்தவரான திரு ஜீவன், சங்காய பிரதேச செயலாளர், உதவி திட்டமிடல் பணிப்பாளர் ஆகியோர் பலவித முயற்சிகளை முன்னெடுத்தனர். இருந்தும் இறுதியில் எமது உபநிலைவர்கள் நிரஞ்சனின் முயற்சியினால் இந்த பரிமாற்றங்கள் செய்ய முடிவு கிடைத்தது. கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சந்திரகுமார் அவர்கள், பிரதேச சபை உறுப்பினர் ஜீவன் அவர்கள், பிரதேச செயலாளர்கள் சோதிநாதன் அவர்கள், உதவி திட்ட பணிப்பாளர்கள் சிவகுமார் அவர்கள் அவர்களும் எமது நன்றிக்குரியவர்களாக எமது உபசெயலாளர் திரு நிரஞ்சனுக்கும் அவரது பாராட்டுகளை தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளோம். இறுதியாக ஓடுவாதியை பூர்த்தி செய்ய தடையாயிருந்த நிலம் எமது அன்புக்குரிய ஆசிரியை திருமதி செல்லம்மா கந்தசாமி குடும்பத்தினராகும். அவரது மகனான விக்டோரியன் கோதாசன் அவர்களுடன் தொடர்ந்து பல கலந்துரையாடல்களை நடத்தியதன் பலனாக அவர் பாடசாலை தமது பரம்பரை நிலத்தை விற்பதற்கு சம்மதம் தெரிவிக்காத நிலையில் பாடசாலை இந்த ஓடுபாதை அமைக்க வேண்டும், அதுவும் நமது அண்ணன் திரு ஸ்ரீகாந்தன் அவர்களது காலத்தில் அமைக்கப்பட வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு அவர் தனது நிலத்தில் ஒரு பகுதியை விட்டு தந்து எமது நிலத்தில் ஒரு பகுதியை அதற்காக எடுத்து மேலதிகமாக சுமார் 2 பிறப்பு நிலத்தை ஓடுபாதை அமைப்பதற்கு விட்டு தந்துள்ளார். அவரிடம் எங்களிடம் ஒரே நோக்கம் எமது அதிபர் திரு வா ஸ்ரீகாந்தன் அவர்களது காலத்தில் இத்திட்டத்தை பூர்த்தியாக்க வேண்டும் என்பது. இன்று அதை கைகூடியுள்ளது. என்னுடன் முயற்சியில் தோளோடு தோன்று பாடுபட்ட செயலாளர் ஸ்ரீரங்கனும், பொருளாளர் ஜெயந்தனும், உபசெயலாளர் நிரஞ்சன் பாராட்டுக்குரியவர்கள். மேலும் பேச்சுவார்த்தையில் உதவ முன்வந்த திரு திருவானந்த வேண்டியது பிராந்திய நிராளி அத்தியட்சர் திரு சிவராஜா ஆகியோருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதேன். ஒத்துழைப்புகளை தந்த உபநிலைவர் திரு நவராஜா, திரு உதயசூரியன், திருமதி புனிதவதி மற்றும் சகல நிர்வாகத்துறை அங்கத்தவர்களுக்கு நன்றிகள். வரைபடத்தை அமைத்து அதில் ஓடுவாதியை வரைந்து
அதை கொண்டு வந்து நிலத்தில் அமைக்கின்றன. இரவு பகல் பாராது என்ற ஒத்துழைப்பு தந்து குறித்துறவிய பிராந்திய நிர்வாகி அத்தியட்சர் சிவராம அவர்களுக்கு கல்லூரி சமூகம் அவர்கள் நன்றி தெரிவிக்க நாம் கடமைப்பட்டுள்ளேன். கனடா மலைவாழர் சங்கத்தினர் சார்பில் செயலாளர் ஜெயா அவர்களும் திரு சுதாகரன் அவர்களும் நம்முடைய அடிக்கடி தொடர்பு கொண்டு என்னை ஊக்குவித்து இந்த வைபவத்தை சிறப்பாக செய்ய வேண்டும் என தமது சங்க உறுப்பினர்கள் விரும்புவதாக கேட்டுக்கொண்டார்கள். தமது சார்பில் இங்கு யோகலிங்கம் அவர்களையும் விக்டோரியன் மகாமணி யோகலிங்கம் அவர்களையும் அனுப்பி வைத்துள்ளார்கள். கனடா மலைவாழர் சங்கத்தினருக்கு எமது கல்லூரி சமூகம் சார்பில் மனவார்ந்த நன்றிகளை தெரிவிக்க நான் கடமைப்பட்டுள்ளேன். மேலும் இந்த மைதானத்தை அமைப்பதில் இறுதி நேரத்தில் நாம் பங்குபற்றி இருந்தாலும் இதற்கு அறிவுடையவர்கள் எல்லோரையும் இங்கு நான் குறிப்பிட்டுவிட்டேன். அவர்கள் எல்லோருக்கும் நமது கல்லூரி சார்பில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். நீண்ட நேரம் உரையாற்றியுள்ள நேரத்தை விளைவிக்காமல் உரையை முடித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வுக்கு செல்லலாம் என்று சிவகாமி சமேத நடேசருடைய பாடல்களை வழங்கிக் கொண்டு கல்லூரியின் 137 வருட வரலாற்றில் சாதனைக்க இன்றைய நிகழ்வினை தலைமையில் நடத்தி கொண்டிருந்த ஓய்விய பொறியியலாளர் சமாதான நிலையமான் கல்லூரியின் மறைமாணவர் சங்க தலைவர் திரு உமாபதி அவர்களே, எங்கள் கல்லூரியில் ஆறாத அன்பு மாணவ பாசம் கொண்ட என்னுடைய பெருமவினர் பாராளுமன்ற உறுப்பினர் திரு சரவணன் அவர்களே, இன்றைய தினம் இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக கனடாவில் இருந்து வந்திருக்கின்ற எங்களுடைய கனடா மலைவாழர் சங்க பிரதிநிதிகளே, இங்கே மேடையில் அமர்ந்திருக்கின்ற எங்கள் கல்லூரியின் முன்னாள் அதிபர் திரு சந்திரபாபு அவர்களே, திருமதி வேலப்பிள்ளை அவர்களே, பழைய மாணவர் சங்கத்தின் முன்னாள் தலைவர் திரு உதயசூரியன் அவர்களே, மற்றும் மேடையில் உள்ள பிரமுகர்களே, பாடசாலை அதிபர்களே, பழைய மாணவர் சங்க செயலாளர்களே, பாடசாலை அபிவிருத்தி சங்க செயலாளர்களே, என் கல்லூரியின் ஆசிரியர்களே, மாணவ செல்வங்களே, பெற்றோர்களே, பழைய மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிமையான காலை வணக்கத்தை தெரிவித்து மகிழ்வு அடைகிறேன். எங்களுடைய கல்லூரியின் வரலாற்றிலே ஒரு முக்கியமான மைல்கல்லை தொட்டிருக்கின்றோம். 1998ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட 400 மீட்டர் மைதான கனவு என்று நனவாக்கியதை விட்டு நாம் அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆயிரக்கணக்கானவர்களுடைய நிதி சார்ந்த பங்களிப்போடு உடல் சார்ந்த பங்களிப்போடு இந்த இலக்கை அடைவதற்கு இந்த கல்லூரி தாய்க்கு உதவி இருக்கின்றன என்றால் அது மிக இல்லை. ஒவ்வொருவராக அவர்களை நான் குறிப்பிட்டுக் கொண்டிருப்பது காலத்தின் தேவைக்கு பொருந்தாது என்பதனால் அவர்கள் அனைவரையும் இந்த இடத்தில் நினைவு கூறுகின்றேன். அவர்களுக்கு அவர்களுடைய சிரம் தாழ்த்தி என்னுடைய சிரம் தாழ்த்தி நான் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருந்தேன். வெளிநாடுகளில் உள்ள பழைய மாணவர் சங்கங்கள், குறிப்பாக கனடா பழைய மாணவர் சங்கம் இந்த செயற்திட்டத்துக்கு தனது பூர்ணமான ஒத்துழைப்பை வழங்கியிருந்தது. அவர்களை விட எங்களுடைய கிராமத்திலே 2 கண்களாக பார்க்கப்படுகின்ற சுப்பையா உடையார் குடும்பம், அப்புத்திரவிதானியார் குடும்பம், அவர்களுடைய வழித்தோன்றல் அனைவரும் பல்வேறு வழிகளிலே எங்களுக்கு இந்த 400 மீட்டரை அமைப்பதற்கான பங்களிப்புகளை செய்திருக்கின்றார். அத்தோடு என்னுடைய மாணவர் திரு கோதாசன் அவர்கள் அதிபர் அவர்கள், என்னுடைய ஆசிரியர் திருமதி செல்லமாமதசாமி அவர்கள் குடும்பத்தின் சார்பாக தங்களுடைய பங்களிப்புகளையும் வழங்கியிருக்கிறார். இவர்கள் தவிர எங்களுடைய கிராமத்து மக்கள், எங்களுடைய பழைய மாணவர்கள், ஆசிரியர்கள், இன்னும்
குறிப்பிட முடியாத அளவு பங்கு பெற்றவர்கள் இந்த பணியிலே சீர்தூக்கி பார்க்கக்கூடியதாக இருந்தது. நான் மிக மன நிறைவடைகின்றேன். இந்த பிரதேசத்திலே குறிப்பாக வலிகாமம் பிரதேசத்திலே ஒரு அரசினர் பாடசாலை 4 மீட்டர் ரோடு பாதையோடு அமைந்திருக்கிறது என்றால் அது எங்களுடைய பாடசாலைக்கு மாத்திரமல்ல, இந்த பிரதேசத்தில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் இந்த மைதானம் உதவக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த பணியை செய்த ஒவ்வொரு விக்டோரியன்ஸும் போற்றுதற்குரியவர்கள். அவர்கள் தங்களுடைய பாடசாலைக்காக மட்டுமல்ல, இந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பாடசாலைகளுக்கும் இந்த உதவியை செய்திருக்கின்றார்கள் என்றால் அதில் நான் கூறுவதென்றால் அதிலே விகிதம் இருக்க மாட்டாது என்பது எதிர்கால செயற்பாடுகளே தெரியும். சில வேளைகளிலே எங்களுடைய சங்கானை கோட்டம், வலிகாமம் வலயம் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்துவதில் மைதானங்களை பெற்றுக் கொள்வதில் இருக்கக்கூடிய சிரமங்களை இந்த ஆசிரியர் சேவை அதிபர் சேவையில் இருந்தவர் என்ற நிலையில் நேரடியாக நான் கண்டிருக்கின்றேன், உணர்ந்திருக்கின்றேன். ஆகவே அவர்களுக்கு கூட உதவக்கூடிய இந்த மைதானத்தை என்னுடைய பழைய மாணவர் சங்கங்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார். குறிப்பாக சொல்கிறார்கள், நாங்கள் என்னுடைய பெற்ற தாயை மறக்க முடியாது. பெற்ற தாயா எங்களுக்கு இந்த பூமி வாழ்க்கையை தந்திருக்கின்றார். அதே மாதிரி எங்களுக்கு சமூக அந்தஸ்துக்கு தந்தது கற்ற கல்லூரிகள். இந்த பெற்ற தாயும் கற்ற கல்லூரிகளும் என்றும் எங்களால் போற்றப்பட வேண்டியவர். அந்த நிலையில் எங்களுடைய பழைய மாணவர்கள் இந்த கல்லூரிக்கு என்னென்ன தேவையோ அவற்றையெல்லாம் காலத்துக்கு காலம் கேட்டு தருகின்ற சூழல் இருக்கின்றதனால் அவற்றை நாங்கள் சிறப்பாக பயன்படுத்தி வருகின்றோம். உண்மையிலே இந்த திட்டத்தை செயல்படுத்துகின்ற போது பழைய மாணவர் சங்கங்கள் எதிர்கொண்ட சவால்கள் நிறையவே இருந்தன. பலருடைய ஆதரவுகள் இருக்கின்ற போது சிலருடைய முரண்பாடுகள். நான் இந்த கல்லூரியை கற்கின்ற போது இப்பொழுது இந்த பழைய இந்த 400 மீட்டர் ரோடு பாதையில் உள் இன்னர் ட்ராக்கிலே இருக்கிற லைன், அந்த இன்னர் ட்ராக்கிற்கும் இன்னும் முன்னுக்காகத்தான் என்னுடைய கல்லூரியின் மைதானம் கிழக்குப்புறமாக இருந்தது. வடக்குப்புறமாகவும் அதே நிலைமையில் இருந்தது. அதில் சந்திரபாலன் இருந்த காலத்திலே வைத்த வாழ மரங்களும் மனித மரங்களும் உங்களுக்கு நடுவிலே நல்ல இடம் தரக்கூடியவையாக இந்த மைதானத்தின் இடையிலே இருக்கின்றன. அந்த மரங்களையும் தாண்டி அங்காலே அந்த காணிகளை பெறுகின்ற போது இந்த நான் இங்கே அதிபராக வந்ததன் பின்னர் கூறப்பட்ட அந்த காணிகளை பெறுகின்ற போது இந்த பழைய மாணவர் சங்கங்கள் பட்ட கஷ்டங்கள், நிதி ரீதியாக பெரிய அளவில் கஷ்டங்களை எதிர்நோக்காவிட்டால் அவற்றை பெற்றுக்கொள்வது ஒரு கட்டத்திலே ஒரு வார்த்தை வந்தது. ஒரு இடத்தில் இருந்து அந்த காணியை தர வேண்டியவர்கள் சொன்னார்கள், எனக்கு விற்க வேண்டிய தேவையில்லை, உங்களுக்கு வாங்க வேண்டிய தேவை இருக்கு, ஆக என்ன விதி என்றாலும் நீங்கள் தந்துதானே வாங்க வேண்டும் என்ற வார்த்தை கூட எனக்கு இவர்களால் சொல்லப்பட்டது. இப்படியெல்லாம் சொல்லுகிறார்கள் சிலர் சொல்லி அவற்றையெல்லாம் உடைத்து இந்த சவால்களுக்கெல்லாம் முகம் கொடுத்து உண்மையிலே இப்பொழுது இருக்கின்ற என்னுடைய மலையாள சங்க தலைவர் திரு மாவதி அவரோடு ஒன்றிணைந்து செயல்படுகின்ற செயலாளர் திரு ஸ்ரீரங்கன், பொருளாளர் திரு ஜெயந்தன், உபதலைவர் திரு தாவராயா மற்றும் நிர்வாக உறுப்பினர் தங்களுடைய முழு முயற்சியினால் அந்த காணிகளை கொண்டு செல்கின்றனர். இதற்காக கனடா வழங்கிய பங்களிப்பு, கனடா பழைய மாணவர் சங்கம் வழங்கிய பங்களிப்பு மிகவும் உன்னதமானது. இந்த நிலையில் இவ்வாறான ஒரு மைதானத்தை இந்த கல்லூரியிலே நான் அதிபராக இருக்கின்ற காலத்தில் கிடைத்ததான் நான் பெரும் பேராக கருதுகிறேன். இந்த கல்லூரியில் கற்றவன் என்ற நிலையிலும் இந்த கல்லூரியில் ஆசிரியர் பணி செய்தவன் என்ற நிலையிலும் இந்த இப்பொழுது அதிபராக இருக்கின்ற நிலையிலும் எனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தை நான் இறைவன் கொடுத்த வரமாகவே கருதுகிறேன். இதற்காக உதவி செய்த ஆலோசனைகளாக, ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளாக எங்களுடைய கனடா பழைய மாணவர் சங்கம் சரி, ஆஸ்திரேலியா பழைய மாணவர் சங்கம் சரி, யூகே பழைய மாணவர் சங்கம் சரி, இன்னும் வெளிநாடுகள் இருக்கின்ற எங்களுடைய விக்டோரியன்ஸ் சரி, உள்நாட்டில் இருக்கின்ற பழைய மாணவர்கள் சரி, நிதியாக மட்டுமல்ல ஆலோசனைகளாகவும் வழிபடுத்தலாகவும் நிறைய செய்திருக்கின்றனர். இதர்கள் அனைவரையும் மனமாற வாழ்த்துகின்றேன், பாராட்டுகின்றேன், நன்றி கூறுகின்றேன். இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய பழைய சங்கத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து இந்த திட்டத்தில் உதவிய அனைவரையும் மீண்டும் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செய்தி இன்றைய விழாவுக்கு வாழ்த்து கூற எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்ததை இட்டு நாம் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். அறிவு கண்களை திறந்து அறிவமுதம் ஊட்டிய கல்லூரி தாய்க்கு ஒன்றல்ல இரண்டல்ல 1000 முறை நன்றி சொல்வதிலும் பார்க்க அதற்காக அர்ப்பணிப்புடன் செயற்படும் நற்பணிகளே சிறந்தது.
அவ்வண்ணமே விளையாட்டுத்துறையையும் ஊக்குவிக்கும் முகமாக 1998ஆம் ஆண்டு கல்லூரி மைதான விஸ்தரிப்பு செய்யவென யாழ் சுழிபுரம் விக்டோரியா கல்லூரி பழைய மாணவர் சங்கத்தினர் போட்ட திட்டத்தினை கனடா வாழ் சுழிபுரம் விக்டோரியா கல்லூரி பழைய மாணவர் சங்கத்தினர் கருத்தில் கொண்டு செயற்பட்டு முதலில் 2002ஆம் ஆண்டு பணம் கொடுத்து நிலம் வாங்கி கொடுத்து ஆரம்பித்து வைத்து தொடர்ந்தும் பெரும் பங்கு நிலத்தை வாங்கி கொடுத்துள்ளது. இந்த மைதான விஸ்தரிப்பை பூர்த்தி செய்வதற்காக நிலம் வாங்க உதவிய மத்திய நாட்டு பழைய மாணவர் சங்கத்தினரும் இன்னமும் இளம் அர்ப்பணிப்பு செய்த அன்பர்களுக்கும் நம் கனடாவால் விக்டோரியா கல்லூரி பழைய மாணவர்கள் என்றென்றும் நன்றி சொல்ல கடப்பாடுடையவராவர். திரைக்கடலோடியும் திரவியம் தேடுகின்ற முதுமொழி கிடக்க தாம் வாழும் கனடா தேசத்தில் தாமும் வாழ்ந்து தாம் கற்ற சுழிபுரம் விக்டோரியா கல்லூரியையும் உயரிய சிந்தனையுள்ள எமது மக்கள் பொருள் பல திரட்டி உதவிய அனைவருக்கும் என்றென்றும் நன்றிகளும் பாராட்டுகளும் பல பல. நன்றே செய் அதனை இன்றே செய். கனடா பழைய மாணவர் சங்கத்தினர் நன்றி. தன்னலம் பாராது பாடசாலைக்கு தன்னை அர்ப்பணித்து சேவை செய்துள்ளார். அவர் இன்னும் சில இடங்களில் ஓய்வு வர இருப்பதால் அவ்விடத்தை நிரப்ப இவர்களோடு சிறந்த தரமான அதிபரை பெற வேண்டிய தேவை எமக்குள்ளது. 3. எமது பாடசாலையிலிருந்து அண்மையில் பிரதி அதிபர் பகுதி தலைவர்கள் நல்ல சேவையாற்றிய ஆசிரியர்கள் என 16 பேர் மாற்றங்களுக்கு சென்றுள்ளனர். அவர்களது இடங்கள் இன்னும் முற்றாக மாற்றீடு செய்யப்படவில்லை. அவ்விடங்கள் நிரப்பப்பட வேண்டும். இப்படியான சேவைகளுக்கு தம்மால் முடிந்த உதவிகளை எமது அன்புக்கும் பாத்திரமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் செய்வார்கள் என நாம் எதிர்பார்க்கிறோம். அடுத்ததாக எமது பாராளுமன்ற உறுப்பினரை இங்கே பேச அழைக்கிறேன். இந்நிகழ்வுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் தலைவர் மாணவர்களே, பாடசாலை அதிபர் திரு ஸ்ரீகாந்த் அவர்களே, இந்த 400 மீட்டர் ஓடுபாதை ஒரு சரித்திரம் இந்த பாடசாலையில் படைத்திருக்கின்றது. இதற்கு காரண கர்த்தாக்களாக இருக்கும் திரு ஜோகலிங்கம் விக்டோரியன் திருமதி ஜோகலிங்கம் அவர்களை குறிப்பிடுவது சகல வெளிநாட்டில் உள்ள பாடசாலை பழைய மாநில சங்கங்கள் சார்பாக என்று அதை இணைத்துக் கொண்டு குறிப்பிடுகிறேன். இங்கு பாடசாலை நலன்களாக மேடையில் இருக்கும் பெரியோர்களை சமூகம் தந்திருக்கும் அனைத்து பாடசாலை அதிபர்களே, இருவூர் பெருமக்களே, தாய்மார்களே, மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் எனது அன்பார்ந்த அதிபர் அவர்கள் பேசும்போது குறிப்பிட்டார், பெற்றதாயும் கற்ற கல்லூரியும் இருக்கார்கள். உண்மை. பாடசாலையை நாங்கள் அன்னை என்றுதான் சொல்வோம். ஆங்கிலத்தில் ஆல்பாம் என்று சொல்வார். இங்கு அந்த ஒரு எண்ணம் இருப்பதால் தான் இந்த பாடசாலை பழைய மாணவர் சங்கம் தொடர்ச்சியாக தங்கள் இறுதி மூச்சு வரை ஒவ்வொருவரும் தாங்கள் படித்த பாடசாலையை கண்டு கருத்துமாக தங்களுடைய எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி அர்ப்பணித்து ஒரு பாடசாலையை வளர்த்துக் கொண்டே போகிறார்கள். அந்த நிலையில் இன்று பெருமைப்படக்கூடிய ஒரு விடயம் இந்த மாவட்டத்தில் நடந்திருக்கின்றது. 400 மீட்டர் ஓடு பாதை அமைக்கப்பட்டிருந்தது. அதனுடைய சிரமங்கள் எவ்வளவோ நோக்கினார்கள் என்பது நான் பாராளுமன்ற அங்கத்தினராக வாழ்ந்த நாளில் இருந்து இதை அவதானித்திருக்கின்றேன். உண்மையில் நான் பல
பாடசாலைகளில் சிலதுண்டு பாடசாலைகள் பற்றி தெரியும். நான் படித்தது யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி பழைய மாணவர் சங்கத்தில் இருக்கின்றேன். தொடர்ச்சியாக காலமாக அங்கே நாங்கள் ஒரு 400 மீட்டர் பாதையை அமைப்பதற்கு இன்று வரை முடியாமல் இருக்கின்றோம். தெரிய வேண்டும். அதாவது யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி சென்ட் ஜான்ஸ் கல்லூரி என்றால் வெளியில் இருப்பவர்கள் நினைப்பார்கள் இதுதான் முதல்தர பாடசாலை என்று. ஆனால் எத்தனையோ இளைஞர்களை அந்த பாடசாலை நோக்கி கொண்டிருக்கின்றது. இந்த பாடசாலைக்கு 400 மீட்டர் அமைப்பதற்கு ஒரே ஒருவர் தடையாக இருக்கின்றார். ஒரே ஒருவர் தடையாக இருக்கின்றார். ஏனெனில் அந்த புவிகள் யாழ்ப்பாணம் போகும்போது பார்த்தால் நடுவில் ஒரு துண்டு இருக்கின்றது. அங்கு அந்த பிள்ளைக்கு உரிய அந்த பாடசாலைக்குரிய அவர்களை சேர்ப்பதற்குரிய தராதமில்லை. அந்த பிள்ளைக்கு அதிபர் இடம் வழங்கவில்லை. அது எத்தனை வருட காலம் எத்தனை பேரை பாதித்துக் கொண்டு போகிறது. 2000 பிள்ளைகள் படிக்கும் பாடசாலையில் யோசித்து பாருங்கள். கடந்த 7-8 வருடங்களாக அனுபவிக்கவில்லை பிள்ளைகள். அதாவது சமூகம் அனுபவிக்க வேண்டியதை தனி ஒருவன் தடைப்படுத்தினார். எனவே இங்கும் பல தடைகள் இருந்தது தெரியும். ஆனால் இந்த பழைய மாணவர் சங்கம், சமூகம், அதிபர் எல்லோருமாக இதை வந்திருக்கின்றீர்கள். பாராட்டுகள். நான் வந்தபோது இந்த அதிபருக்கும் அதாவது இந்த பாடசாலைக்கும் அதிக மாற்றம் ஏற்பட்டது. எனக்கு தெரிந்த மட்டும் இந்த அதிபர் முதலில் இங்கே அவர் படித்த பாடசாலையை அவர் படித்த பாடசாலையை நன்றாக்க வேண்டும் என்ற ஒரு ஒரே எண்ணத்தில் இருந்தார். எல்லோரும் போய்த்தான் இதை அழைத்துக் கொண்டு வந்தார்கள். மறுபடி அதே இளமை இனி நான் நினைக்கின்றேன் ஒரு நல்ல அதிபரை நாங்கள் தேட வேண்டும். அதாவது அவர் கோயில் நிலை அடைகின்றார். எனவே அந்த இடத்துக்கு நாங்கள் ஒருவரை தேட வேண்டும். அதைத்தான் தலைவர் அவர்கள் பாடசாலை தலைவர்கள் குறிப்பிட்டிருந்தார். நீங்கள் எப்படி எவ்வளவு முயற்சி எடுத்து ஒரு நல்ல அதிபரை கொண்டு வந்தீர்களோ அதே மாதிரி நிச்சயம் இன்னும் ஒரு அதிபர் உங்களுக்கு கைகூடும். எனவே அது எந்தவித சந்தேகமும் இருக்காது. ஆனால் நான் என்னுடைய முயற்சியை எடுப்பேன். தேவை ஏற்பட்டால் நாங்கள் நல்ல அதிபரை கொண்டு வருவதற்கு மாகாண சபை அமைச்சரோ அல்லது இதற்கு மேல் போக வேண்டி ஏற்பட்டாலும் நான் முழுமையாக உங்களுடன் நின்று ஒத்துழைப்பேன் என்று இத்தருணத்தில் கூறி வைக்கிறது. ஏழு வருடங்கள் பழகிவிட்டால் அரசாங்கத்தின் கொள்கை அவர்களை மாற்றிவிட்டார்கள். இன்று இந்த பாடசாலையில் 10 ஆசிரியர்கள் பற்றாக்குறை. 59 ஆசிரியர்கள் இருக்க வேண்டிய இடத்தில் 49 பேர் இருக்கின்றார்கள். பிசிக்ஸுக்கும் பயாலஜிக்கும் டீச்சர்ஸ் இல்லை. ஒன்றை செய்யும் போது அதாவது அவர்களுக்கு கொள்கை இருக்கலாம். ஆனால் அதை மாகாண சபை ஆக இருக்கட்டும் அல்லது மத்திய அரசாங்கமாக இருக்கட்டும் இந்த பாடசாலை மாகாண சபைக்கு கீழ்தான் வரும். அவர்கள் அதை செய்யும் போது அவர்களுக்கு நோக்காமல் பல பாடசாலைகள் செய்திருக்கிறார்கள். முக்கியமாக இப்படி அதாவது இந்த பாடசாலை மிகவும் மிக கஷ்டப்பட்டுத்தான் இந்த மாணவர்களை உருவாக்குகின்றது. அதற்கு நான் அறிந்திருக்கிறேன் அவர்களுடைய கஷ்டம் என்னென்று சொல்வதற்கு. இந்த நிலை மாகாண சபையில் தொடர்கின்றது. ஒவ்வொருவரும் தங்களுடைய வசதிக்கு ஏற்ப சிலர் அவர்களுடைய வேலைகள் இருந்தது. அவர்கள் தங்களுடைய இடங்களுக்கு போக விரும்பி போகின்றார்கள். அப்படி போகும் பட்சத்தில் அதற்கு உடனடியாக ஆசிரியர்கள் கொடுக்கப்பட வேண்டும். அதுவும் அட்வான்ஸ்கள் இருக்கும் பாடசாலைகளில் நிச்சயம் எதுவும் தடைப்படக்கூடாது. முக்கியமாக இந்த பாடங்களை பாருங்கள். பிசிக்ஸுக்கு பயாலஜிக்கும் இல்லை. இப்படியான சம்பவங்களால் இன்று யாழ்ப்பாணம் விஞ்ஞான மாணவர்கள் மிக அரிதாக போய்கொண்டிருக்கிறார்கள்.
ஒரு கடந்த மாதம் 2 மாதங்களுக்கு முன்பு நினைக்கிறேன் சாதிகள் அதற்கு மாகாண சபை அவர்களிடம் இருந்து அவர்களுடைய விண்ணப்பங்கள் கோரியது. ஒரே ஒரு மாற்றம்தான் அதற்கு போட்டிருக்கிறார். 1200 வேகன்சிஸ் இருக்கின்றது. 1119 பெரும்பான்மையால் அதை அவ்வளவு பெரும்பான்மையால் வந்து சேரப்போகிறது. இப்படியான சிக்கல்கள் அதற்கு விஞ்ஞானத்தை கேட்கின்றார்கள். 4000 காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் முன்பே எடுத்திருக்கிறார்கள். 3000 பேருக்கு தான் பல்கலைக்கழகத்தின் இடம். அவர்கள் எவ்வளவு இலக்கு அடைய போகிறார்கள்? 3 ஏற்கள். இதில் எல்லோருடைய பங்கும் இங்கே இருக்கின்றது. பெற்றோருக்குண்டு, பாடசாலை அதிகளுக்குண்டு, நலவிரும்பிகளுக்குண்டு, ஒரு பெரியோர்களுக்குண்டு. எப்படி இந்த மாணவர்களை நாங்கள் அவர்களுடைய திறமைகளின் அடிப்படையில் எப்படி கொண்டு போவது? ஆகியவை கேட்டால் உண்மையிலே அவர் சொல்றதுமே வளங்கள் போதாது. விஞ்ஞானம் கற்பிப்பதான சரியான வளங்கள் வேண்டும். இந்த விஞ்ஞான பாடத்தை கொண்டு வருவதற்கு முன்னர் நாங்கள் ஒன்றை யோசிக்க வேண்டும். இந்த பாடசாலைக்கு உரிய ஊட்டல் பாடசாலைகள் ஃபீடிங் ஸ்கூல் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கின்றது. ஒன்றை தாக்கியார் ஐக்கிய சங்கம் சைவ வித்தியாசாலை அது மிக திறமையாக இயங்குகின்றது. அந்த மரங்கள் போதாது எனக்கு தெரியும். திருவள்ளியம் தமிழ் கழகன், காட்டுக்குளம் தமிழ் கழகன், சொல்லுவரம் கிழக்கு அமெரிக்கன் மிஷன், சொல்லுவரம் அமெரிக்கன் மிஷன் அவர்களில் இருக்கிறார்களோ தெரியவில்லை. நான் 4 பாடசாலை அதிபர்களையும் சந்திக்க விரும்புகின்றேன். அவர்களுடைய வளங்கள் பற்றியும் அடுத்த முயற்சி நாங்கள் என்ன எடுக்க வேண்டும் என்பதை பற்றியும் நான் தீவிரமாக ஆராய விரும்புகின்றேன். ஏற்கனவே உங்களுக்கு இந்த பாடசாலை பழைய மாணவர் சங்கங்கள் எல்லோரும் இந்த பாடசாலைகளுக்கு தங்களால் முடிந்த உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். 2 உங்களுக்கு இந்த வருடம் இந்த மாணவர்களை எடுக்கும் போது இத்தனை புள்ளிகள் பெற்றிருக்க வேண்டும். கொடுக்கப்பட்டிருக்கிறது 2016 ஆண்டு, கொடுக்கப்பட்டிருக்கிறது 2014 ஆண்டுக்கு. நீங்கள் பெற்றோர்களை கூப்பிட்டு சொல்லிட வேண்டும். இத்தனை புள்ளிகளுக்கு குறைவாக இருந்தால் இந்த பாடசாலையை கொண்டு போவது கஷ்டம். அப்படியால் அதை திரும்ப திரும்ப அங்கு படிக்க வேண்டும். அந்த பெற்றோர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும். மிக கஷ்டமான காலத்தில் நான் ஏன் சொல்லவில்லை. அதாவது யாழ்ப்பாணத்தை அங்கே பாடசாலையில் இருக்கும் ஊக்கல் பாடசாலைகள் பிடி ஸ்கூல் மாதிரி அல்ல. இந்த எனக்கு தெரியும் நன்றாக. நான் ஒரு முறை ஒரு சில்லாரில் ஒரு பாடசாலையில் செல்கின்ற போது அந்த ஆய்வுகளை கேட்டிருந்தால் ஏதாவது நாங்கள் கொடுத்து அந்த பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வரலாம். நான் வந்ததும் அங்கு போய் பிள்ளைகளை தவறாக கொண்டுதான் நீங்கள் வந்திருக்கிறீர்கள், மிகவும் கஷ்டமாக இருக்கிறது, என்ன செய்யலாம் என்று அதற்கு நான் அதற்கு ஒத்துழைப்பு வழங்கினேன். நாங்கள் அவர்களுக்கு இலவசமாக ஒப்புதல் கொடுக்கலாம், இலவசமாக இதை கொடுக்கலாம் என்று சொல்லி சிலவற்றை செய்வதில்லை. தொடர்ச்சியாக எத்தனை மாதங்களுக்கு தொடர்ச்சியாக செய்வது. ஆனால் அந்த இந்த ஃபீலிங் ஸ்கூலை முதலாவதாக பார்க்க வேண்டியது நான் நினைக்கின்றேன். இந்த பாடசாலைகள் திறமையாக இயங்க வேண்டுமாக இருந்தால் முழுமையாக பொறுப்பை பாடசாலை பழைய மாணவர் சங்கம் தான் ஏற்க வேண்டும். இல்லாவிட்டால் பழைய மாணவர் சங்கத்துக்கு தான் இந்த பிரச்சனை வளர்ந்து கொண்டே போகும். ஏனெனில் இந்த அதிபரும் இந்த பாடசாலை பழைய மாணவர் நாளைக்கு அவரும் பழைய மாணவர், அதிபர்கள் வருவார்கள் போவார்கள், ஆசிரியர் வருவார்கள் போவார்கள், பழைய மாணவர்கள் என்றும் இருப்பார்கள். இந்த பாடசாலை அதிபருடைய பழைய மாணவர் தான்.
அவர்களும் ஒரு நீர்கமயம் ஏற்படக்கூடிய ஒரு காலத்தில் அவர் வருவார்கள். எனவே இந்த இடத்தில் நான் சொல்லிக் கொள்ளக்கூடியது அதிபர்களுக்கு, அந்த பாடசாலை அதிபர்களுக்கு ஒரு முன்னதாக்கம் காட்டி இந்த பிள்ளைகளை எவ்வாறு பாடசாலைக்கு வரவழைத்து அவர்களை ஒரு நிலைக்கு நீங்கள் உயர்த்தினால்தான் இந்த பாடசாலைக்கு சேர்க்க முடியும் என்பதை அந்த பெற்றோருக்கு சொல்ல வேண்டும். அத்துடன் அந்த அதோடு சம்பந்தப்பட்டவர்களுக்கும் எல்லோருக்கும் தெரியப்படுத்த வேண்டும். இன்னொரு முறைக்கு நான் நினைக்கவில்லை, எல்லோரும் கவனம் எடுக்க வேண்டும். பாடசாலைகளுக்கு முன்னால் ஆர்ப்பாட்டங்கள் செய்து பாடசாலை அனுமதிப்படம் கூடாது. அது அவரது அழகாக இருக்கார். இந்த சம்பவம் நடக்கும் போது நான் அமைச்சருடன், கல்வி அமைச்சருடன் மாணவர்களை கதைத்து நான் ஏற்கனவே கதைத்து விட்டேன். ஏற்கனவே நான் இந்த போட்ட கல்வி அதிகாரிக்கு சொல்லிவிட்டேன். ஏன் நடைமுறைப்படுத்தவில்லை, ஏன் இப்படியான சம்பவங்களை நிகழ்கிறார்கள் என்று அவர் புரியவில்லை. ஆனால் அதிகாரம் அமைத்து அது அவசரமாக அவர் முடிவெடுத்து 2 மணிக்கு நான் கதைத்தது கல்வி அமைச்சருடன், அவர் போட்ட அதிகாரி. நான் கதைக்கு வந்தது நான் சொல்லவில்லை. எத்தனையோ பேர் வந்து அறியதை இருக்கிறதை நான் அறிவேன். ஆனால் அன்பு அந்த சூழ்நிலையை ஏற்படுத்திய காரணம் அந்த பின்னணிய மக்களுக்கு விழிப்புணர்வு வழங்கக்கூடிய பாடசாலை நாங்கள் அதற்கு கொஞ்சம் கூடுதலாக கவனிக்க வேண்டும். கவனிக்க பட்சத்தில் இந்த பாடசாலை மென்மேலும் வளரும். இந்த பாடசாலை பெறுபவர்களெல்லாம் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியோ அல்லது சென்னிவாஸ் கல்லூரியோ அவர்களுடைய நீக்கும் இந்த மாதிரி தான் பெரிய பாடசாலை எல்லா விதத்திலும் நிமிந்து நிற்கின்றது. இன்னமும் கூடுதலாக இங்கு பரீட்சை பெறுபவர்கள் கூடுதலாக வர வேண்டும். அதற்கு எவ்வாறான உதவிகள் வழங்கப்பட வேண்டும். பழைய மாணவர் சங்கங்களுக்கு நீங்கள் அத்தனை மாணவர்களும் அத்தனை இந்த இவ்வொரு நலன்கள் பாடசாலை இங்கு படித்தவர்கள் எல்லோரும் அவர்களை பாராட்ட வேண்டும். அந்த ஊருக்கு போனத்திலையும் ஒவ்வொரு கஷ்டங்கள் அத்தனை மத்தியிலும் அவர்கள் கண்காணாமல் செய்கின்ற பாடசாலையை கண்காணித்துக் கொண்டு வருகிறார்கள். அவர்களை நான் இந்த இடத்தில் மிகவும் பாராட்டுகிறேன். நான் இதை கண்ணாவில் சந்தித்திருந்தேன். இங்கு அவர் இவ்வளவு தூரம் வந்து உங்களுக்காக வந்து தன்னுடைய நேரத்தை அர்ப்பணித்து இந்த கைகரிப்பை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே என்னுடைய பங்களிப்பாக எனது வரவு செலவத்திற்கு நிதி மூலம் இந்த பாடசாலைக்கு ஏதோ ஒரு வகையில் இந்த விளையாட்டிற்கு 1 லட்சம் ரூபாய் நிதியை ஒதுக்கி கொடுக்கின்றேன். அத்துடன் நான் முயற்சி எடுத்து ஒரு வாகனம் ஒன்றை எடுப்பதற்காக சில பாடசாலைகளுக்கு இந்திய உயர்ஸ்தானிகளால் கொடுத்தது. அந்த இடத்தில் நான் போகும்போது அவர்களுடைய சில கிரைட்டீரியா அவர்கள் போடப்பட்டதற்கு எங்கேயோ ஒரு இடத்தில் சாத்தியவிட்டது கிடைக்கவில்லை. எனினும் என்னிடம் சில வசதிகள் இருக்கின்றன. அந்த நாங்கள் நிரந்தரமாக எடுக்கும் மட்டும் அந்த வசதிகளை இந்த பாடசாலை அதிகாரிகள் சொல்கிறே மாணவர்கள் அதை பாதித்துக் கொள்ளலாம் என இந்த இடத்தில் நான் வலியுறுத்துகிறேன் என்று கூறிக்கொண்டு நாங்கள் இந்த பாடசாலைகளின் தரத்தை உயர்த்துவதற்காக எல்லோரும் பாடுபடுவோம். அதிகாரிகளை நீங்கள் இருந்தால் தயவு செய்து நான் உங்களை சந்திக்க விரும்புகிறேன் என்று நீங்கள் முடிந்ததும் நான் என்னிடத்துக்கு போய் உடனடியாக கொடுக்க வெறிய வேண்டும். விமானத்தில் நான் வந்ததும் உங்களை சந்திப்பேன் என்று கூறிக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை அளித்த பழைய மாணவர் சங்கம், ஆங்கத்தவர்கள், மாணவர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. Saya yang tidak kompetitor kalian,
ஆசிரியர் பெருசாலைகளே, மாணவ செல்வங்களே, 12 வருடங்களுக்கு மேலாக அந்த கனவு நனவாகும் நிலைமையிட்டு நாம் எல்லோரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். 2001ஆம் ஆண்டு கல்லூரியில் 125வது நிறைவு விழா கொண்டாடும் மூலமாக முன்வைக்கப்பட்ட செயல் திட்டங்களுள் 400 மீட்டர் ஓடுபாதையை கொண்ட விளையாட்டு மைதானம் ஒன்றை உருவாக்குகின்றதை ஒரு செயல் திட்டமாக அமைந்திருக்கிறது. ஏனென்றால் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று கிராமத்திலே தனியார் கல்லூரி தவிர ஒரு எந்த பாடசாலைகளிலும் 400 மீட்டர் கொண்ட ஓடுபாதை உள்ள மைதானம் இல்லை. ஆகவே அந்த செயல் திட்டம் முன்வைக்கப்பட்டு நமது பழைய மாணவர் சங்கத்தினரால் குறிப்பாக திருமதி பொன்னலம் ராஜேஸ்வரன் அவர்கள் அக்காலத்திலே கனடாவுக்கு செல்கிறார்கள். அங்கு எங்களுடைய செயல்திட்டம் பற்றி கனடாவால் பழைய மாணவர் சங்கத்தினருக்கு முன்வைத்திருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் இந்த செயல்திட்டத்தை முழுமையாக நாங்கள் நிறைவேற்றுவோம், நீங்கள் கல்லூரியில் சென்று எங்களுடைய தாய் சங்கத்திற்கு அதை பற்றி தெரிவிங்கள் என்று கூறி 2002ஆம் ஆண்டு சுவாமிநாதன் அவர்களிடமிருந்து முதலாவது காணி கொள்முதல் செய்யப்பட்டது. ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று கனடாவால் பழைய மாணவர் சங்கமும் அவர்கள் பெரியாருடைய ஞாபகமாக டாக்டர் கருணாக தாண்டியும் அதிலே பங்களிப்பு செய்து வாங்கியிருந்தார்கள். ஏற்கனவே ஏனைய காணிகள் எவ்வாறு கொள்முதல் செய்யப்பட்டன என்பது பற்றி உங்களுக்கு ஒரு பழைய மாணவர் சங்க தலைவர் விளக்கம் அளித்திருக்கிறார். இந்த காணிகள் வழங்கல் செய்யும் போது ஒரு சிறு பல விளைவுகள் இருந்தமை குறிப்பிடத்தக்கது. இன்னும் 4 காணிகள் தற்போதைய கொள்முதல் செய்யப்பட்டது. முதலாவது ஜானகி அம்மாவுடைய வீடு காணி, 2வது சுவாமிநாதன் அவர்களிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட காணி, 3வது வடிவேலு ஐயாவிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட காணி, 4வது கந்தசாமி சகோதரர்களிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட காணி. அதனை வடிவேலு ஐயாவிடமிருந்து கொள்முதல் செய்கின்ற முன்முயற்சிகளில் நாங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் பொழுது அது இன்னொருவருக்கு கைமாறிவிட்டது. அவர்கள் கூடிய விலை கொடுத்து அதை வாங்கிவிட்டார். ஆனால் அந்த காணி ஓடத்தில் 400 மீட்டர் ஓடுபாதை கட்டிடங்கள் காண முடியாது. ஆக எங்களுடைய பழைய மாணவர் சங்கத்தினர் மிகுந்த முயற்சி செய்து தலைவராக இருந்தார், சிவகங்கை அவர்கள் பொருளாளராக இருந்தார், திருமதி குமரவதி அவர்கள் செயலாளராக இருந்தார். அவர்களது முயற்சியினால் கொள்முதல் செய்யப்பட்ட காணியை அவர்களிடமிருந்து அதே நிலைக்கு மீண்டும் நாங்கள் கொள்முதல் செய்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கும். அதே போன்று உங்களுக்கு தெரியும், இந்த 4 காணிகளிலும் 107 தடைகள் இருந்தது. அதிலே அறவாசி இளம்பெறைகள் மற்றவை முதிர்ந்த பெறைகள். அவை எல்லாத்தையும் துப்புரவு செய்கின்ற பணிக்கு வேர்ல்ட் விஷன் லாங்கா உங்களுக்கு 7 லட்சம் ரூபாய் மூலம் அதனை பங்களிப்பு செய்து அந்த பெறைகளை அகற்றி மைதானமாக துப்புரவு செய்கின்ற பணிக்கு உதவி செய்திருந்தார்கள். அதே மாதிரி ஜானகி அம்மாவுடைய வீடு இருந்தது. அந்த வீடு உடைத்து 2 லட்சம் ரூபாயும் திரும்ப அந்த பணிக்கு பயன்படுத்தப்படக்கூடியதாக இருந்தது. இவ்வாறு பல பேருடைய முயற்சிகள், அவர்களுடைய பங்களிப்புகள், அவருடைய கஷ்டங்கள், துன்பங்கள், தண்ணீர்கள், கவலைகள் எல்லாம் சேர்ந்து உருவாக்கப்பட்டதுதான் இந்த மைதானம். ஆனால் எல்லோருடைய நோக்கமும் ஒன்றாகவே இருந்தது. எவ்வாறு விக்டோரியா கல்லூரிக்கு ஒரு 400 மீட்டர் கொண்ட ஓடுபாதை வேண்டும் என்பதுதான் எல்லோரும் குறிக்கோளாக இருந்த காரணத்தினால் இந்த கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் கைகோல அகன்று இன்று எமது மாணவர்களுக்கு 400 மீட்டர் கொண்ட ஓடுபாதை கொண்ட ஒரு மைதானத்தை எடுப்பதற்கு நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். இதிலே பங்கு பெற்றிய அனைத்து உள்ளங்களுக்கும் நான் இந்த காலத்தில் என்னோட ஒத்துழைப்பு வழங்கிய அனைத்து உள்ளங்களுக்கும் தற்போது இந்த முயற்சியிலே நான் மாணவர்களை சந்திக்கும் போது ஒவ்வொரு முறையும் கூறிக்கொள்வது, உங்களுடைய காலத்தில் இந்த 400 மீட்டர் ஓடுபாதை மைதானத்தை நிறைவு செய்ய வேண்டும். அவர் அதை நிறைவு செய்திருக்கிறார். அவர்கள் எல்லோருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு எல்லாவற்றிற்கும் மேலாக எங்களை எல்லாம் பயன்படுத்திய கல்லூரியில்
எமது பழைய மாணவர்கள் என்ன வேலைகளுக்கு வந்து செய்யும் பொழுதும் அவர்களுக்கு உதவியாகவும் அதிபர்களுக்கு உதவியாகவும் இந்த மைதானத்தில் கூடுதலாக பங்களிப்பை செய்து கொண்டிருக்கும் திரு சிவம் அவர்களை கௌரவிக்குமாக ஒரு சிறு பரிசொன்று அவருக்கு கொடுக்கப்பட உள்ளது. நமது பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து அவர்கள் பரிசை எதிர்கொள்ளுமாறு ஏற்றுக்கொள்ளுவோம். மிகவும் நெருக்கமான ஒரு நேர அட்டவணையில் நமது பாடசாலைக்கு வந்தே தீர வேண்டும் என்ற காரணத்தால் இன்று எத்தனையோ கல்யாண அழைப்புகளை நிராகரித்து இன்று வருகை தந்ததற்கு நமது நன்றிகள். தங்களின் இணையற்ற ஆர்வம் இந்த பாடசாலையில் எப்பொழுதும் முன்னேற்றது தனிப்பட்ட முறையில் எனக்கு தெரியும். அது மீண்டும் தொடர வேண்டும். நமக்கு உறுதியாக இருந்து நமது பாடசாலை வளர்ச்சிக்கு தாங்கள் அனுசரணை புரிய வேண்டும் என்று தாங்களுடன் வேண்டிக் கொள்கின்றோம். அடுத்ததாக நமது கனடா பழைய மாணவர் சங்க நிர்வாக சபை உறுப்பினர் விக்டோரியன் திருமதி மகாராணி யோகலிங்கம் அவர்களின் கணவர் திரு எஸ் யோகலிங்கம் இருவருக்கும் அவர்களது பயணத்தினை எமது விழாவிற்காக 2 கிழமைகள் முன்கூட்டி இங்கு வந்து வருகை தந்துள்ளார்கள். அவர்கள் இருந்தது 19ஆம் தேதி. ஆனால் எமது விழாவில் பங்கெடுக்க வேண்டும் என்ற ஆர்வத்தின் காரணமாக வேலியா வந்துள்ளார்கள். அதற்காக அவர்கள் நிறைய கொடுப்பனங்களை செய்துள்ளார்கள். என்றும் விக்டோரியன் என்ற பெயருடன் இருப்பவர்கள் பாடசாலையை மறக்க மாட்டார்கள். அதற்கு ஒரு உதாரணம் திருமதி மாராணி யோகலிங்கம். தங்களின் சேவைக்கும் தங்களின் அர்ப்பணிப்புக்கும் அவர் நன்றிகள். நமது பொறியியல் அதிபர்கள் திரு கா. சந்திரபாலன், திருமதி அருந்தவச்செல்வி வேலுப்பிள்ளை இருவரும் இப்பாடசாலையின் வளர்ச்சியில் அதற்கு முன்னே சேவையாளர்களாகிய திரு காசலம், திரு பத்மநாசு, திரு நவாஜு இவர்களுக்கு வளர்ந்துவிட்ட பாதையில் இப்பாடசாலையின் தரம் குன்றாமல் மேலும் மேலும் வளர்த்து இப்பாடசாலையை நமது நாட்டில் ஒரு சிறந்த ஒரு தரத்திற்கு கொண்டு வருவதற்கான அடிகளை இருக்கிறவர்கள். இவர்களுக்கு நமது நன்றிகள். திரு அபுதுரை வித்யாலயா குடும்பத்தின் பிள்ளைகள் இங்கு வந்துள்ளார்கள். நிர்மலாதேவி அபுதுரை, செல்விகுமாரேவி அபுதுரை, சிவமாமா உங்களின் சிறுவர்களுக்கும் உங்களின் சிறுவர்களுக்கும் குழந்தைகளும் சிறுவர்களுக்கும் அவர்களுடைய விக்டோரியனாக இல்லாவிட்டாலும் ஒரு விக்டோரியன் மனம் முடித்ததன் காரணத்தினால் காந்திய நிலாவை அத்தியட்சர் நமது ஊர் நலமகன் திரு சா. சிவராஜா அவர்கள் நான் அறிந்தவர்கள் எதிரக்கூடிய 10 வருடங்களாக நாம் வந்து அறந்தாங்களோடு சொல்லினா ஒரு வருடத்தில் 2 வருடத்தில் 2 குடியும் வாழ்ந்ததில்லை. கேட்கிற நேரம் எல்லாம் வருது சதுக்காமல் எத்தனையோ நிலைகளில் பாடசாலை படித்தவர்கள் பார்க்க மிக அர்ப்பணிப்புடன் செய்யப்பட்டவர். அவருக்கு நமது நன்றிகள். அடுத்ததாக இம்மைதானம் கொள்வனம் செய்து அது இருந்த நிலையை அனைவரும் பார்த்திருக்கிறதோ தெரியாது, மாணவர்கள் பார்த்திருப்பார்கள். ஆனால் அந்த மைதானம் இன்று இந்த நிலைமைக்கு வந்ததென்றால் ஒரு 2-3 மாணவர்களுக்கும் இந்த நிலைமைக்கு வந்ததென்றால் பாடசாலை கல்வியெடுக்கும் மாணவர்கள்
தங்களுக்கு இயல்பான நேரத்தில் 6ஆம் ஆண்டு சரி 7ஆம் ஆண்டு சரி பைனல் சரி தங்களுக்கு இயல்பான நேரத்தில் உச்சி வெயிலுக்குள்ளே முழுக்கம்பி கொடுப்பதும் கல்வி கொடுப்பதும் கண்ணாடிகள் கொடுப்பதுமான துப்புரவு செய்த மாணவர்கள் இது உங்களது மதியானம் உங்களது பாடசாலை உங்களுடைய அர்ப்பணிப்புக்கு நன்றி. அடுத்ததாக விழாவிற்கு அனுப்புவதற்கு எனக்கு உதவிய விக்டோரியா நிலா தவநாயகம் மற்றும் உயர்ந்த மாணவிகள் அடுத்ததை உரிய நேரத்தில் உயர்வுகள் சேர்க்க உதவிய விக்டோரியா நிகழ் விக்டோரியா சரவணன் விக்டோரியா காந்தச்செல்வன் விக்டோரியா சுவீதன் விக்டோரியா பிரதாப் அலங்கரிப்பு குழுவிய அருமை செல்வர்கள் விரிவுரினர் இப்பந்தலை கமிழ்ந்தனர் வாசன் சவுண்டாவு இவை அலுவலர்களும் நன்றிகள். தொடர்ந்து எவ்வளவோ தடங்களுக்கு மத்தியில் நமது சங்கத்தினை இன்று வரை மனம் குன்றாது எத்தனையோ 1000 மைல்கள் பயணம் செய்கிறார் நமது தலைவர். அவரது சேவையை இன்னும் தொடர வேண்டும். அவருக்கும் எனது நன்றிகள். எனது உபசெயலாளருக்கும் எனது நன்றிகள். கேட்க நேரமெல்லாம் மோட்டர் சைக்கிளை பிடித்து ஏற்றி கொண்டு எந்த போகணுமோ அங்கெல்லாம் குடிக்கொண்டு போற எனது பொருளாளர் ஜெயந்தனுக்கு எனது நன்றிகள். இறுதியாக இப்பாடசாலையை இந்த நிலையை கொண்டு வந்து அடுத்த மாதம் ஓய்வு பெறுவதற்கு நமது அதிபர் எனக்கு ஒரு பாடல் ஞாபகம் வருகிறது. எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் காணுகிற பாடல். ஆனால் அவர் எங்கிருந்தோ வரவில்லை. என்பது ஒருவர் இங்கு கல்வியற்கு இங்கிருந்து ஆசிரியராக பதவி பெற்று இங்கிருந்து சென்று அதிபராகி இறுதியில் இங்கே ஓய்வு பெறவுள்ளார். அவரது சேவைகளுக்கு நமது நன்றிகள். மேலும் தொடர வேண்டும். அவர் அண்மையில் பழைய மாணவர் சங்கத்தில் அங்கத்தவராக செய்துள்ளார். அதனால் அவரது சேவை மீண்டும் இதுவரை ஆண்டுகளிலும் அவருக்கு இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அடுத்ததாக நினைக்க வேண்டும் நமது மனிதவியல் ஆசிரியை அவரின் மாணவியர் குழுவினர் தெளிவு பிரசாரத்திற்கு நன்றி. ஆசிரியர் குழாம் வெளியேற்ற சேவைகளை செய்துள்ளார்கள். வெளியேற்ற உதவிகளை புரிந்துள்ளார்கள். கேட்கும் பொழுதெல்லாம் மனச்சலையின்றி நமக்கு உறுதியாக இருந்துள்ளார்கள். அனைவருக்கும் நன்றி. மேலும் யாரையும் தனிப்பட்ட முறையில் நன்றி கூட மறந்திருந்தால் தயவு செய்து நன்றிமாறு வேண்டிக் கொண்டு அனைவருக்கும் நன்றி கூறி வருகிறேன். வணக்கம். இவ்விடத்தில் எமது வரும் 16ஆம் தேதி நமது பழைய மாணவர் சங்க கூட்டம் பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளது. அனைத்து பழைய மாணவர்களும் பங்குபற்றி எவருக்கு நான் தனிப்பட்ட காரணங்களால் இந்த பதவியிலிருந்து ஓய்வு பெற விரும்புகிறேன். ஒரு சிறந்த தலைவரை அன்றைய தினம் கொண்டு வந்து தெரிவு செய்து இந்த பழைய மாணவர் சங்கத்தை சிறப்பான வழிநடத்த உதவி செய்வாரு பழைய மாணவர்களிடம் நான் எழுதுகின்றேன். அடுத்ததாக வருடாந்த நிறுவனர் போட்டியில் பதவிகள் நடைபெறவுள்ளன. அதற்கு முதல் பழைய மாணவர்களுக்கு 400 மீட்டர் ஓட்டம் போட்டி நடைபெற உள்ளது. அதிலும் விரும்பிய பழைய மாணவர்கள் அனைவரையும் வந்து பங்கேற்க போகிறேன். நான் விடைபெறுகிறேன்.
பண்ட பட போட்டு